Hello students, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து கியூபோட LSA TSA வால்யூம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து கியூபாய்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் லென்த்தியாக ஆகிறதுனால நான் வந்து தனித்தனியாக ஒரு 3D ஷேப்க்கும் ஃபார்முலாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். கைஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ க்யூப் அப்படின்னா எல்லாமே ஸ்கொயர்ஸ். ஸோ எல்லா பக்கமும் ஸ்கொயர்ஸ். இதை பாருங்கள், இது ஸ்கொயர். ஸோ அந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர், இந்த சைடு ஒரு ஸ்கொயர், டாப் ஸ்கொயர் அண்ட் பாட்டமும் ஸ்கொயர். ஸோ கியூப் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா கியூபாய்டு அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ், இது காம்பினேஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸ், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஒரு 3D ஷேப்ஸோட ஃபார்முலாஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 2D ஷேப்போட பெரிமீட்டர் ஏரியா வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றியும் நம்ம கிளாஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸ். ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் இது வந்து புரியும். நெக்ஸ்ட், இப்போ இந்த க்யூபை பாருங்கள். ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரியும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போமே எப்போவுமே அந்த ஸ்கொயரு. ஸோ ஸ்கொயர் வந்து எல்லா சைட்ஸு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ தான், இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ தான். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம அந்த 2D ஷேப்ஸ்லையும் நம்ம அது மாதிரி தான் எடுத்திருப்போம். ஸோ ஏன் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால ஒரே ஆல்ஃபபெட்டில் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அதே தான். ஸோ இது பாருங்கள், இது ஏ அப்படின்னா இதுவும் ஏ தான், இங்கேயும் ஏ தான், இங்கேயும் ஏ தான். ஏன்னா இது ஸ்கொயர். ஸோ சேம் இது வந்து ஃப்ரண்ட், இதோட பேக் போர்ஷன் பாருங்கள், பேக். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆல் சைட்ஸ் ஆர் ஏ. ஸோ அதனால தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த க்யூப்பில் வந்து இந்த சைடும் இதுவும் ஒரு ஸ்கொயர் தான். ஸோ இது 3D ஷேப் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு பேரலோகிராமா அந்த மாதிரி நீங்கள் வந்து உணரலாம் நீங்கள். ஸோ 3D ஷேப் வந்து பேப்பர் மேலே வரைகிறது டிஃபிகல்ட் அப்படின்றதுனால இது உங்களுக்கு இந்த மாதிரி தெரியலாம் ரெக்டாங்கிளாக அப்படின்ட்டு. ஆனால் க்யூப் அப்படின்றப்போ த காம்பினேஷன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சேம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்டு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் சொல்லலாம். லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இந்த க்யூப்பில் பேஸ் என்ன, ஸ்கொயர் தானே. ஸோ இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டர் என்ன, ஸ்கொயரோட பெரிமீட்டர் ஏ அப்படின்றதுனால 4A. வேறஸ் இதுக்கு ஹைட் என்ன, ஹைட்டும் ஏ தான். ஸோ அப்போ பாருங்கள், LSA ஈக்குவல்ஸ் டு 4A இன்ட்டு ஹைட்டும் ஏ தான். ஸோ 4A இன்ட்டு ஏ 4A ஸ்கொயர். ஸோ பாருங்கள், இந்த க்யூப்பில் LSA 4A ஸ்கொயர், TSA 6A ஸ்கொயர், வால்யூம் A க்யூப். இந்த க்யூபுக்கு ஸோ நம்ம LSA வர வச்சுட்டோம், TSAவும் வால்யூம் வர வைக்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்றப்போ இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இந்த 4 சைட்ஸ் தான் எடுத்தோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா டாப்பு பாட்டமும் சேர்த்து எடுக்கணும். ஓகே, இப்போது LSA ப்ளஸ் ஏரியா ஆஃப் எண்ட் சர்ஃபேசஸ், நத்திங் பட் டாப்பு பாட்டம் அப்படின்னா என்ன, ஏரியா ஆஃப் எண்ட் சர்ஃபேசஸ் அப்படின்னா ரிமைனிங் சர்ஃபேசஸ். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வந்தது, 4A ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சர்ஃபேசஸ், அதோட ஏரியா எப்படி என்ன ஆகும், A ஸ்கொயர் இன்ட்டு A ஸ்கொயர் 2A ஸ்கொயர் ஆகும். ஸோ ஓவராலாக 4A ஸ்கொயர் ப்ளஸ் 2A ஸ்கொயர் அப்படின்னா 6A ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் க்யூப் வந்து 6A ஸ்கொயர் வர வச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வால்யூம் பார்க்கலாம். வால்யூம் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். ஸோ இந்த க்யூப்பில் பேஸ் என்ன, ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரோட ஏரியா அப்படின்னா நமக்கு தெரியும் 2D ஷேப்பில் A ஸ்கொயர் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஸோ A ஸ்கொயர். வேறஸ் ஹைட்டு கூட ஏவால் தான் டினோட் பண்ணுவோம். எப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இன்னொரு A தட் ஈக்குவல்ஸ் டு A க்யூப். ஸோ வால்யூம் வந்து A க்யூப் வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சிலிண்டர் 2πRH TSA இது வந்து இருக்குது வால்யூம். இது எப்படி வந்து நம்ம வர வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.